அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். பொதுவா நம்மள்ட்ட கேட்டு வருவாங்க, எனக்கு ஜாதகம் கிடையாது சார், ஆனா நான் பிறந்த கிழமையை வச்சு எனக்கு பலன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வருவாங்க. அப்படி வரும்போது இப்ப பொதுவா இன்னைக்கு ஒரு திங்கக்கிழமை நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு வர்றாங்க ஒருத்தவங்க அப்படின்னா, அவர்கள் சந்திரனுடைய ஆளுமைக்கு உட்பட்ட நபர்களாக நம்ம எடுத்துருவோம். சந்திரனுடைய பலம் அதிகமாக நிறைந்த நபர்களாக அவங்க எடுத்துரும். இவங்களை அம்மா பேச்சுக்கு மறுபேச்சு பேசாத நபர், அம்மாவுடைய சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க, அம்மாவுக்கு மதிப்பு மரியாதை செய்யக்கூடியவங்களா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அங்க கொடுத்துரும். அதே சமயத்துல இவங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவங்க மனசு வைக்கணும். இது சரி அப்படின்னு மனசு வச்சுட்டாங்கன்னா அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் இறங்கி ஒரு கை பாக்குறது, நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் போய் பாத்திரலாம்டா அப்படிங்கிற ஒரு துணிச்சல், அசாதாரணமான ஒரு தைரியத்தை கொடுத்துரும் அப்படிங்கிறத அங்க சொல்லலாம். அதே சமயத்துல உங்களுக்கு நிறைய அந்த கொடுக்கணும் செய்யணுங்கிற ஒரு எண்ணம், தயால குணம், தாயுள்ளம் கொண்ட ஒரு நபர்களாக இவர்கள் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அங்க இருக்கும். அதே சமயத்துல சாட்டம்பர்னு சொல்லுவோம்ல, உணர்ச்சி வசப்படுறது, உடனே ஐயோ அப்படியா அதுவா என்ன பண்றது எப்படி பண்றது அப்படிங்கிற ஒரு பதஷ்டம், ஒரு என்ன சொல்றது, அந்த காரியத்தை ப்ராப்பரா பண்ணணும், பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம், அதுல ஏதாவது சரியில்லை, அது எனக்கு பிடிக்கல, அதை மாத்தி செய் அப்படிங்கிற எண்ணம், இதெல்லாமே உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதே சமயத்துல அந்த மனநிலை அவங்களுக்கு மாறிடுச்சுன்னா அதுல முழுமையா இறங்க மாட்டாங்க. மனசு ஒத்து வரலன்னா எந்த காரியத்திலையும் செய்யாத ஒரு நபரா இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இப்ப ஒரு பஸ்லயே ஏறாங்க அப்படின்னா முதல்ல சீட்டு காலியா இருந்தாலும் ரெண்டாவது சீட்ல உட்காரக்கூடிய நபர்களாக இவங்க இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். ஒரு ட்ரெஸ் எடுக்க போறாங்க, முதல் ட்ரெஸ் பார்ப்பாங்க, நல்லா இருக்கு அப்படி இப்படின்ட்டு ரெண்டாவது இன்னொன்னு பார்ப்பாங்க, அதை தான் எடுப்பாங்க. ஒரு 5 ட்ரெஸ் பார்த்துட்டாலும் இந்த ரெண்டாவதா பார்த்த ட்ரெஸ் தான் திருப்பி எடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்ப இது வளர்பிறையில் பிறந்த திங்கக்கிழமையில பிறந்தவங்களுக்கு ஒரு வழிபாட்டு முறை, தேய்பிறையில பிறந்த திங்கக்கிழமையில பிறந்தவங்களுக்கு ஒரு வழிபாட்டு முறை இருக்குங்க. அப்ப பொதுவா இவங்க என்னங்க செஞ்சுக்கலாம் அப்படின்னா, பாலபிஷேகங்கள் செய்து கொள்றது ரொம்ப நல்லது. அல்லது தெய்வங்களுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களை நீர் பால் சந்தனம் சொல்லி அந்த அபிஷேகங்களை பார்க்கறது ரொம்ப நல்லது. அதே சமயத்துல நமச்சிவாய மந்திரத்தை பிரயோகம் பண்றது ரொம்ப நல்லது. இவங்க வளர்பிறையில பிறந்திருந்தாங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு, துர்கை வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இவங்க தேய்பிறை திங்கக்கிழமை பிறந்திருக்காங்க அப்படின்னா ஜீவசமாதி வழிபாடுகள் எடுத்துக்கிறது நல்லது. அதே போல ஆசிரியர்கள், ரிஷிகள், சாதுகள், சன்னியாசிகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. ஆக இது போல ஜோதிட ரீதியான கேள்விகள் விளக்கங்கள் இருந்தால் தொடர்பு கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன். குரு வாழ்க, குருவே துணை. கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு பயனுடனேன்னு கேட்டுக்கொள்கிறேன்.